ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கு. அது கட் ஆஃப் என்னென்னு பார்க்கலாம். என்னோடய பசங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஆர்ஆர்பி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 111.94 கட் ஆஃப் வந்திருக்கு ஃபார் ஓபிசி. லாஸ்ட் டைம் விட கம்மி தான். பட் ஆனால் இந்த மாதிரி செக்ஷனல் டைமிங் ப்ளஸ் வேக்கன்சி கூடி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃபை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காம்படிஷன் வருஷம் வருஷம் கூடிகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போது அதுக்கு முன்னால் நம்ம என்னோடய பசங்க எடுத்த ஸ்கோர்ஸ்லாம் பார்க்கலாம். மாரிஸ் 91, விஜி 92, ஐஸ்வர்யா 103, துர்கா 91, ராகவி 92, கோகிலா 90, ஆர்த்தி 89.69. நிறைய 90 கிட்ட தான் இருக்காங்க. கூட ஒரு 20 மார்க் தேவைப்படுது. கவிதா 76.5, மணிபாலா 75.81, ஷைலா 108.38, வெறும் 2 பாயிண்ட் சம்திங் 3 பாயிண்ட் 3 மார்க்கில் போயிருக்கு ஷைலாக்கு. தென் அலெக்ஸ் 83.44, எம்எஸ் 98, இலக்கியா 79, ஏபி ஆண்டாள் பிரியதர்ஷினி 84. இதில் பார்த்தீங்கன்னா இலக்கியா, அப்புறம் கவிதா, அப்புறம் மணிபாலா, இவங்க எல்லாருமே ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு மெயின்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு மெயின்ஸ்லேயே 75 to 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே உண்மையிலே பெரிய விஷயந்தான். ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனே இல்லாமல் ஓரளவு தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுமே ஒரு 90, 95 ப்ளஸ் ஈஸியாக எடுத்திருப்பாங்க. தென் ஆர்ஆர்பி பிஓ பார்க்கலாம். ஆர்ஆர்பி பிஓ கட் ஆஃப் ஃபார் ஓபிசி 50.50. இந்த டைம் கட் ஆஃப் ஒரு 48 to 49 தான் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் பிஓலேயுமே கட் ஆஃப் அதிகமாக வந்திருக்கு. வேக்கன்சி கூடி இருக்குது. செக்ஷனல் டைமிங் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, யாரெல்லாம் எவ்வளோ மார்க் பார்க்கலாம். ஷைலா 45, ஐஸ்வர்யா 49 எடுத்திருக்காங்க. வெறும் 1.5 1 பாயிண்ட் சம்திங் அந்த மார்க்கில் தான் போயிருக்கு அவங்களுக்கு. அடுத்து சங்கவி 41, அர்ஜுன் கிருஷ்ணா 45, ஏகே 44. தென் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்க ஆக்சுவலாக வேறு ஸ்டேட்டில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ கர்நாடகாவில் அப்ளை பண்ணதால் அவங்க இப்போது ஆர்ஆர்பி பிஓ கிடச்சிருக்கு. ஓகே, ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆண்டாள் பிரியதர்ஷினி. ஓகே கைஸ், இது ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் கிளியர் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஒரே ஒரு நாள் ஃபீல் பண்ணி முடிச்சிருங்க. தென் Jan 2 நாளையிலேருந்து புதுசாக ஷெடியூல் எல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஞ்சம். ஓகே, உங்களுக்கு உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி மார்க் ஒழுங்காக போடுறது, அந்த மார்க்கை ஒழுங்காக ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுறது, அதெல்லாம் கரெக்டாக பண்ணாலே போதும். ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இன்னும் நமக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்குது, ஐபிபிஎஸ் பிஓ இருக்குது. அடுத்த மாதம் வர போகிற நம்ம எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ இருக்குது. ஸோ அதனால் கீப் ட்ரையிங். ஓகேவா? கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்கு கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எஸ்பிஐ கிளர்க் லாஸ்ட் டைம் விட இந்த டைம் 60% கிட்ட வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்போ இருந்தே கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். முக்கியமாக எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ். ஏன் அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே இல்லை, நிறைய பேர் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. பட் மெயின்ஸ் தான் கிளியர் பண்ணாமல் ரொம்ப வருஷமாக அப்படியே இருப்பாங்க, மெயின்ஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த மெயின்ஸை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம்,
அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்பிஐ கிளர்க் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் 90+ நம்ம டார்கெட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டே செட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அங்கே போயிட்டு அவ்வளோ மார்க் நமக்கு ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நானே ஒரு 4-5 பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஓகே, என்னோடய பசங்க. பட் ஆனால் அது நடக்கலை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் கட் ஆஃபை விட நம்ம கூட கொஞ்சம் ஒரு 10 மார்க்காவது கூட எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் கட் ஆஃபாவது நம்ம எடுப்போம், கிளியர் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் எஸ்பிஐ கிளர்க்குக்கு ஒரு 90+ எடுக்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மெயின்ஸில். அந்த 90+ மார்க்கை செக்ஷன் வைஸ் எப்படிலாம் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ரீசனிங். ஆக்சுவலாக ரீசனிங் வந்து 60 மார்க்ஸ். 60 மார்க்ஸில் அட்லீஸ்ட் 30 மார்க்காவது ஓகே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒவ்வொரு மார்க்கும் போடுங்க. அந்த மார்க்கை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுங்கள். ஓகேவா? 30 மார்க்குங்கிறது நீங்கள் பசில் அட்டன் பண்ணாமலே 30 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதை நான் எப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அடுத்து குவான்ஸ் அட்லீஸ்ட் 20 ஆர் 20+ அவுட் ஆஃப் 50. 50 மார்க் இருக்குது குவான்ஸு. ஸோ அதில் வெறும் 20 மார்க் இல்லை 20 கொஞ்சம் கூட நீங்கள் அவ்வளோ எடுத்தாலே போதும், ரொம்பலாம் எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி சிஏலையும் அப்படி தான். கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் 50க்கு 20 மார்க் எடுத்தால் போதும். இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான். இதில் என்னென்னா, சில பேர் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, சிஏ குவான்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் என்னென்னா இங்கிலீஷில் ஒரு 25-30 கிட்ட எய்ம் பண்ணலாம். எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும் அதெல்லாம். தென் சிஏ குவான்ஸில் கொஞ்சம் ஒரு 3-4 மார்க் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த 4 செக்ஷனில் ஏதாவது ஒரு செக்ஷனில் கண்டிப்பாக 30 மார்க்கை கண்டிப்பாக எடுத்துடணும். இன்னும் 2 செக்ஷனில் 20+ கண்டிப்பாக எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 90+ ஈஸியாக வந்துடும். கட் ஆஃப் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 84.50 இருந்துச்சு ஓபிசிக்கு. இந்த டைம் வேக்கன்சி கொஞ்சம் கூடியிருக்கு. இருந்தாலும் காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக காம்படிஷனுமே வருஷம் கூட தான் போகுது. ஸோ அதுவும் கூடியிருக்கும். அப்படிங்கும்போது இந்த டைமும் ஒரு 80+, 80-82 கிட்ட, 80லேருந்து 82க்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி வரலாம், வராமலும் போகலாம். பட் நம்ம ஏம் பண்ண போகிறது 90+ மார்க்குக்கு. ஓகேவா? அந்த 90+ மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் இயர், அதாவது இந்த வருஷம் லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு மெமரி பேஸ்ட் மார்க்கை எடுத்து வச்சு நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சும்மா ரஃப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஓகே படித்து தான் ஆகணும். அதை வச்சு எதுவும் இதில் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஓரளவு டெய்லி சிஏ, டெய்லி குவிஸ் நம்ம குரூப்பில் போயிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக படித்தாலே அட்லீஸ்ட் 20 மார்க்ஸுங்கிறது ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் சிஏவில் அவுட் ஆஃப் 50க்கு. ஓகேவா? ஏன்னா ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்லேயே நிறைய பேர் 15-18 மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 50 மார்க்குக்கு, அதாவது ஆர்ஆர்பி 40 மார்க் தான், இது 50 மார்க் அப்படிங்கும்போது 50க்கு ஈஸியாக 20 அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக டெய்லி சிஏ டெய்லி படிச்சிருங்க. டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். திரும்ப வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? அதுவே போதும். ஈஸியாக 20+ ஈஸியாக எடுத்துடலாம். தென் நெக்ஸ்ட் இங்கிலீஷும் அப்படி தான். இங்கிலீஷ் கொஞ்சம் டீப்பாக உள்ள போய் பார்க்கலாம்.
அச்சச்சோ! ஒரு நிமிஷம். ஓகே. இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் 20 அவுட் ஆஃப் 40 ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த 20 மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஓகே. இதில் மொத்தம் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. ஏபிசிடிஇஎஃப்ஜி அப்படின்னு. இந்த 7 டேஷை ஃபில் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 7 கொஸ்டின்ஸில் அட்லீஸ்ட் 3ஆவது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் மார்க் போடும்போது எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சப்போஸ் தெரியாத வேர்டு, தெரியாத விஷயம் அதில் இருக்குது அப்படின்னா அதை உடனே கீழே போய் சொல்யூஷனில் பார்த்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்லாம் நீங்கள் என்னென்னா அவ்வளோ டைம் எடுத்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷில் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ண முடியும். நல்லா அக்யூரேட்டாகவும் போட முடியும். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படி தான் பண்ணேன். இங்கிலீஷுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப கேர் பண்ணி உட்காந்து நான் இங்கிலீஷ் பார்ப்பேன். ஸோ நீங்களும் அப்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம இப்போது இங்கிலீஷில் 20 மார்க்ஸ் எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து கீழே போய் சொல்யூஷனில் போனீங்க அப்படின்னா எல்லாமே அழகாக ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதிலேருந்தே நீங்கள் அவ்வளோ விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வேர்டுக்கும் என்னென்ன மீனிங் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 7 கொஸ்டின் இருக்குல்ல, 4, 5, 6, 7. இந்த 7ல் அட்லீஸ்ட் 3 கொஸ்டினாவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை கரெக்டாக போட்டுறணும். அப்புறம் தெரியாத வேர்ட்ஸை அப்போவே லேர்ன் பண்ணிடுங்க. ஓகே. இப்போதைக்கு அட்லீஸ்ட் 3 கொஸ்டினாவது ஆன்சர் பண்ணிடலாமா கரெக்டாக? தென் எரர் ஸ்பாட்டிங் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேவா? 1, 2, 3 எரர் ஸ்பாட்டிங் இதில் 3 இருக்குது. 3ல் 3மே ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 3 + 3 6 கொஸ்டினா. அப்புறம் ஜம்பிள்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் 1, 2, 3, 2 ஓகே 1, 2 தான் இருக்குது. ஸோ 6 + 2 8. ஒரு வேர்ட் கொடுத்து அது எந்த சென்டென்ஸில் தப்பாக இருக்குது அப்படிமா கேட்டிருக்காங்க. இது ஓகே. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓரளவு எனக்கு தெரிஞ்சால் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். அப்படி இருக்கும்போது 1, 2 ஓகே ரைட் ஃபெயில் ஓகே இந்த மாதிரி 2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு மொத்தம் 8 கொஸ்டின்ஸ் கிட்ட ஈஸியாக போடுற மாதிரி இருக்குது. அடுத்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஓகே வேறு எது அந்த பிளேஸில் சூட் ஆகும் அப்படிமா கேட்டிருக்காங்க. இதுவும் ஓகே. சும்மா தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா விட்டுடலாம். ஸோ 2 விட்டுருங்க. அடுத்து ஆர்சிலாம் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகே. ஈவன் அது ப்ரிலிம்ஸ்லேயும் அப்படி தான். பட் ஆனால் மெயின்ஸில் ஓகே நிறைய பேர் பெருசாக இருக்குது மெயின்ஸ் அப்படிங்கிறதாலேயே இங்கிலீஷில் பாதி கொஷின்ஸை அது என்னென்னு கூட பார்க்காம போயிடுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இது வெறும் அந்த பேராகிராஃபில் என்ன இருக்கோ அது ஜஸ்ட் நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதில் வேறு எந்த கஷ்டமும் இல்லை. ஸோ 1
2 இதுவுமே அங்கே தான் இருக்கும். 3 இன்ஃபர்டு வேணால் நீங்கள் அட்டன் பண்ண முடிஞ்சால் அட்டன் பண்ணலாம். இல்லை தெரியலை உங்களுக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதை விட்டுடலாம். 3 ஃப்ரேஸ் மீனிங் இதுவுமே அப்படி தான், தெரிஞ்சால் போடலாம், எல்லாம் வேணாம் விட்டுடலாம். 3 இதெல்லாம் போடலாம். 4 5 + 8 மொத்தம் 13 கொஸ்டின் இப்போதைக்கு இதில் ஈஸியாக போடுற மாதிரி இருக்குது. தென் எரர் ஸ்பாட்டிங் மாதிரி தான். ஓகே, சென்டென்ஸ் எது கரெக்ட் தப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வேணாம், இதுவுமே போடாமல் விட்டால் கூட 13 இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து இதெல்லாம் ஈஸியாக போடலாம்ல. 14 15 16 16 கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு ஈஸியாக போட முடியும், ஈஸியாக கரெக்டாக போட முடியும். அடுத்து ஒரு ஆர்சியா? ஆமாம், ஆர்சி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். வெறும் அந்த பேராவை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இதுவும் போட்டலாம். 17 இதுவும் ட்ரை பண்ணலாம். 18 அடுத்ததும் போடலாம். 19 20 இன்ஃபர்டு வேணாம். 20 21 22 இது வேணாம். 22 இதுவுமே போடலாம், ட்ரை பண்ணலாம். 23 ஓகே. லாஸ்ட் 2 நம்ம போடாமல் விட்டால் கூட இங்கிலீஷில் 23 கொஸ்டின் கிட்ட நம்ம ஈஸியாக போட முடியும். அந்த 23ல் 2 விட்டால் கூட ஸோ 20 கொஸ்டின்ஸ் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும் இங்கிலீஷில். நீங்கள் ஆர்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 ஆர்சி கேட்பாங்க. நல்ல ஆர்சிலேயே நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்துட்டு அப்படின்னா இங்கிலீஷில் ஈஸியாக 20ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஸ்கோர் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா குவான்ஸ் 20 மார்க், அட்லீஸ்ட் 20 மார்க்ஸ் எப்படியா ஸ்கோர் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சிஏ ஓகே, இங்கிலீஷ் ஓகே ஆயிடுச்சு. இங்கிலீஷ் நம்ம குரூப்பில் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ரீடிங், ஏதாச்சும் ஒரு டாபிக் இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை உட்காந்து ரீட் பண்ணலாம். தென் எரர் ஸ்பாட்டிங்க்கு டெய்லி ஒரு 3 ரூல்ஸ் மட்டும், டெய்லி 3 ரூல்ஸ் பார்த்து அதுக்குரிய கொஞ்சம் சென்டென்ஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அப்புறம் மெயின்ஸுக்கு ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் டெய்லியும், அதை பார்த்துக்கோங்க. போதும், இங்கிலீஷ்க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் 20 மார்க் அப்படிங்கிறது. ஸோ சிஏ 20, இங்கிலீஷ் 20 முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து குவான்ஸ் பார்க்கலாம். குவான்ஸ் எடுத்ததுமே எதெல்லாம் போடணும் அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 2 3 ஓகே, இதை போடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து அப்ராக்சிமேஷன் 2 3 கொஸ்டின் இப்போதைக்கு போடலாம். ஃபஸ்ட்டு போட்டுடலாம். 4 5 ஸோ குவான்ஸ் உள்ளே வந்த உடனே ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸை போட்டுடணும். ஃபஸ்ட்டு 5 ஈஸியான கொஸ்டின்ஸை போட்டு முடிச்சிடணும். அதை போட்டிங்க அப்படின்னாலே அடுத்து உங்களுக்கு 35-36 நிமிஷமாக மொத்தம் அவ்வளோக்கிட்ட இருக்கும். நீங்கள் வெறும் 15 கொஸ்டின் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே டைமை பார்த்து பயப்படுற ஓகேனா பயப்படக்கூடாது. ஆக்சுவலாக பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க.
நிறைய பேர்கிட்ட பேசின வரைக்கும் இந்த மாதிரி மார்க் போடும்போதும் இந்த அங்கே போய் ரியல் எக்ஸாம்லேயும் இந்த டைம் பார்த்து என்னோடய டைம் எல்லாம் போயிடுது அப்படிங்காங்க. ஸோ டைம் ஏன் பார்க்கணும்? டைம் நீங்கள் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த டைமுக்குலாம் நம்ம இவ்வளோ போட்டோம், சூப்பர், இன்னும் அவ்வளோ டைம் இருக்குது, இவ்வளோ தான் நமக்கு இன்னும் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 5 கொஷின் போட்டுடலாமா? அடுத்து என்ன? ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர். ஓகே, இதுவும் என்னென்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்ல பீக் லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போடலாம். 6, 7, 8, 9, 10, மொத்தம் 10 கொஷினா? அந்த 10ல் மேபி 1 or 2 or 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மேபி தெரியாமல் போகலாம். ஸோ 2 கொஸ்டின் தெரில வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு குவான்ஸில் 8 கொஸ்டின்ஸாக அட்லீஸ்ட் போட்டுடலாமா? இந்த 8 கொஸ்டின்ஸை 8 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டே போட்டுறணும். அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் 10 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வச்சுக்கோங்க குவான்ஸில். ஸோ அந்த 10 நிமிஷத்தில் 10 கொஸ்டினை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வெறும் 30 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்தம் ஐ திங்க் 40 minutes. ஸோ நெக்ஸ்ட்டு 30 minutesல வெறும் 10 மார்க் 10 கொஸ்டின் தான் நமக்கு என்ன போட வேண்டியிருக்கும். அதாவது 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதில் ஒரு டிஐ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது எந்த டிஐ அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபஸ்ட் வேகமாக கண்டுபிடிச்சி போடணும். இதில் எந்த டிஐ போடலாம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்துருக்க விஷயத்தை வச்சு ஈஸியாக நம்ம ஓகே இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இது ஈஸியாக தான் இருக்குது ஆல்ரெடி. ஆக்சுவலாக போட்டுடலாமா? இது கொஸ்டின் பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த இப்போ ஒரு டிஐ போடுறீங்க அப்படின்னா அதில் 5 கொஷின்ஸையும் மேக்ஸிமம் போட பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்குன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. ஓகேவா? 2, 3 அப்புறம் இந்த மாதிரி 66.667, 33.33 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன், பெர்சன்டேஜ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு அந்த மாதிரி போட தெரியணும். இப்போ என்ன 66.66னா 2/3, 33.33னா 1/3 இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அது தெரியாமல் தான் நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணாமலே போகிறீங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒன்று, 2, 3, 4, 5. ஓகே, 5 டிஐ கொஸ்டின்ஸ் இருக்குது. 5ல் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஓகே, 3 to 4 போட்டலாம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 8, இப்போ ஒரு 3 வச்சுக்கலாமே. ஸோ 11 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 11 கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு போட்டலாமா? அப்புறம் அப்ளிகேஷன் டாபிக்ஸ் ஒரு 5 to 6 அப்ளிகேஷன் டாபிக்ஸ் கொஞ்சம் நல்லா பேசிக் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. நல்லா தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? அந்த 5 to 6 டாபிக்ஸே மோஸ்ட்லி போதும். நான்லாம் எதுவுமே ப்ராப்பராக படிக்காமல் தான் ஆக்சுவலாக எக்ஸாம் கிளியர் பண்ணேன். முக்கியமாக அப்ளிகேஷன் டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களாம் ஒரு 5 to 6 டாபிக்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு மெயின்ஸில். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு 5 டாபிக்ஸ் முக்கியமானது. இப்போ என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போர்ட்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், அப்புறம் ட்ரெயின், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், அது ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரிலாம் முக்கியமான டாபிக்ஸ்லாம் அவர்களை பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இதில் பாருங்கள், முகேஷ் அனில், ஓகே, பீஸ் ஆஃப் ஒர்க், டைம் அண்ட் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் தெரிஞ்சதுன்னா போதும், இதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அதுவும் மெயின்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல டைம் இருக்கும். கரெக்டாக கொஷினை சூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அப்படி தானே? ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாமா? 1 போட்டுடலாம். ஸோ 13 ஆக்சுவலாக, இப்போ 1 14. இதை நீங்கள் விட்டால் கூட 14. ஓகே, அடுத்து ஏஜஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? 13 14 15. இந்த ஆவரேஜும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதில் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். 16. இந்த இதுவும் ஆவரேஜ் தான். 17. இது கூட வேணாம். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், இதுவும் கொஞ்சம் போட முடியும், படிச்சுக்கோங்க. ஸோ 17. இதுவுமே ட்ரை பண்ணலாம், ஈஸி தான், ட்ரை பண்ணலாம். 1 2 2 கொஸ்டின் அப்படி இருக்குது. அதில் 1 போட்டால் கூட 18 ஆயிரும். தான் ட்ரெயின் டேக்ஸ் T seconds, ட்ரெயின் ஸ்பீட், டிஸ்டன்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் அட்லீஸ்ட் 1 போட்டால் கூட ஓகே. 17 வச்சுக்கலாமே. 17 கொஸ்டின் இப்போதைக்கு போடுற மாதிரி இருக்குது. பார்ட்னர்ஷிப்பும் ஈஸியாக தான் இருக்கும், அதுவுமே ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. 17. இந்த இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கூட போடலாம். 18. இந்த டிஏஏ இருக்குது, அப்புறம் என்ன, இந்த டிஏஏலே நீங்கள் ஈஸியாக போட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த டிஏலையும் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கிட்ட ஈஸியாக ஆன்சர் பண்ணால் கூட நம்ம எய்ம் பண்ண 20 கொஸ்டின்ஸ் ஈஸியாக போட்டுடலாமா? நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த ப்ராபபிலிட்டிலாம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. மிக்சர் அண்ட் அலிகேஷன், நம்ம இந்த ஃபஸ்ட்டு டிஏயை விட்டுட்டு மிச்சம் இந்த டிஏயில் ஒரு 2 to 4 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாலே நமக்கு இப்போ இதுவே நமக்கு ஈஸியாக ஒரு 23 to 25 கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வருது. அந்த 23ல் 20 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக 20 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாமா? அவ்வளோதான். கான்ஸ் 20, இங்கிலீஷ் 20, CA 20, மூணுமே ஈஸியாக எடுத்துடலாமா? தென் லாஸ்ட் ஒரு செக்ஷன் இருக்குது, அது பார்க்கலாம். ரீசனிங். ரீசனிங் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே பசில் போடாமல் கடைசியாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பசில் இல்லாமலே ஈஸியாக 30+ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் இதெல்லாம் போட்டுடலாமா? சும்மா ஒரு சர்க்கிள் டேபிள் இருக்குது, எல்லோரும் உள்ளே பார்த்துருக்காங்க. சும்மா ஒரு 6 பேரை உட்கார வைக்கணும், அவ்வளோதான். அது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 1 2 3 4 இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பார்த்தோம் அப்படின்னா புரியும். இதை நம்ம இப்போ விட்டுடலாம். 4 இந்த இது போடலாம். 5 6 7 8 9 இது ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக 1 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ 2ல் ஏதாச்சும் ஒன்றா ட்ரை பண்ணலாம்ல. 10
இது கண்டிஷன் பேஸ் பண்ணியிருக்குல்ல, ரூல்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இதுவுமே போடலாம். 11, 12, 13. இந்த இதுவுமே சும்மா ஜஸ்ட் அதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து இது பண்ணணும், அவ்வளோதான். 14. இந்த பசில் கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்குது இது. ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டே பசில் தவிர மிச்ச எல்லா கொஸ்டின்ஸும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பசில் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பசிலில் சப்போஸ் ஸ்ட்ரக் ஆகிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும் நமக்கு. அப்புறம் அந்த பசிலை விட்டு தூர போகிறதுக்கும் மனசு இருக்காது, பசிலை போடவும் முடியாமல் அந்த டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பசில் வரலாம். இது போட்டோம் அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கா. ஸோ 14 + 5 மொத்தம் 19 கொஸ்டின்ஸ் போட முடியும். இது 1, 20, 21, 22. இது வேணாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் ஈஸியாக போட்டுடலாம். 22. பாசிபிள் எஃபெக்ட்ஸ் வேண்டாம். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனும் போட முடியும். 23. இது வேணாம். இதுவும் வேணாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மார்க் போடும்போதுலேருந்தே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரீசனிங்கில் தேடி ஃபஸ்ட்டு போடுவேன். ஓகேவா? அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 23, 24. இதுவுமே நீங்கள் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, 5 கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? 24, 29, 30, 31, 32. பார்த்தீங்களா? வெறும் ஒரே ஒரு பசில் தான் போட்டோம். ஏதோ ஒரு அது மட்டும் இல்லாமல் மிச்ச கொஸ்டின்ஸ் கூட எல்லாமே போடலை. ஓகே, இந்த மாதிரி இன்ஃபரன்ஸ், அப்புறம் அடுத்து எந்த இது இம்ப்ளிசிட், ஸ்ட்ராங் அந்த மாதிரி கேட்பாங்கள்ல. ஸோ அது இல்லாமலே நம்ம 32 மார்க்ஸ் கிட்ட இப்போ நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ரீசனிங் 30 கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த 4 செக்ஷனில் ஒரு செக்ஷன் கண்டிப்பாக 30 மார்க்ஸ் வேணும். அது மோஸ்ட்லி ரீசனிங்கில் எல்லாராலையும் எடுக்க முடியும். அதனால் ரீசனிங் சொல்கிறேன். இல்லை நீங்கள் மேபி குவான்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் 30+ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். தென் கொஞ்சம் ஓரளவு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல எனி 2 இல்லைனா மிச்ச 3 செக்ஷன்லையுமே 20 and 20+ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். 90+ அப்படிங்கிறது ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஒவ்வொரு செக்ஷன் போடும்போதும் நல்ல ஒரு பேஷனேட்டாக லவ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு செக்ஷனில் மார்க் கம்மியாகிட்டு அப்படிங்கிறதால மிச்ச 3 செக்ஷனையும் அப்படியே இந்த மாதிரி ஏனோ தானோன்னு போட்டுட்டு விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் நினச்ச மாதிரி ஒரு 20 மார்க்ஸ் வரல, ஒரு 15 தான் வரும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 3 செக்ஷன் நம்மகிட்ட கையில் இருக்குது. அந்த 3 செக்ஷனில் ஏன் பண்ணதை விட ஒரு இப்போ ஃபஸ்ட்டு சிஏ இருக்குன்னா சிஏ 15 மார்க் தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, அடுத்த செக்ஷனில் இங்கிலீஷ் இருக்குன்னா இங்கிலீஷில் ஒரு 25 எடுத்தால் முடிஞ்சிட போகுது, அவ்வளோதான். அதனால் எப்போவுமே கொஞ்சம் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். எல்லாமே மைண்ட் செட் தான். கரெக்டாக மைண்ட் செட் பண்ணுங்கள், ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். அப்புறம் நம்ம பசங்கள்லாம் நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 100 நாள், அதாவது நெக்ஸ்ட் 95 days தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 95 தான், 95 days தான் இருக்குது. ஸோ 3 மாதம் நல்லா உட்காந்து எஃபோர்ட் போடுங்க. ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். எஸ்பிஐ கிளர்க்கில் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 15 பேருக்கு மேலே கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஓகேவா? 100 நாள் இருக்குது, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம குரூப்பில் கொடுக்குற டெய்லி ஷெடியூலாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.